ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் பாட்டு படிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நிறைய ரைம்ஸ் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? தினமும் ஒரு ரைம்ஸ் பாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் பாடி காமிச்சிட்டு இருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு பூக்கள், செடிகள் அப்படின்றது ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஸ்கூல்லே நிறைய செடிங்க நம்ம வளர்த்துட்ருக்கோம். நம்ம கார்டன் ஃபுல்லாகவே செடிங்க நிறைய இருக்குது. ஸோ நம்ம வீட்டுலேயும் செடிங்க நிறைய இருக்குது. அந்த செடிங்களை பற்றியும் நம்ம வீட்டு தோட்டத்தை பற்றியும் தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம். அதில் வளர்கிற பூக்கள், அந்த பூக்கள் பற்றியும். பூவானா எல்லாருமே பிடிக்கும்ல. சரி, யாருக்காவது ஒரு 5 பூ பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பூ பேர் பூக்கள் எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும் அதை சொல்லுங்க. ரோஜா பூ எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே ரோஜா பூ விரும்பி அதை என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது. மல்லி, கனகாம்பரம், மல்லி, தாமரை, இந்த மாதிரி நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ அந்த பூக்கள் நம்ம பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அப்படியே அந்த பூக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப நம்ம பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் இந்த பூக்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? தோட்டத்தில் பூத்துருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கும், இல்லை நம்ம வயல் தோட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க. தோட்டம் நிறைய செடிகள். சொல்லுங்க. தோட்டம் நிறைய செடிகள். தோட்டம் நிறைய செடிகள், செடிகளிலே மலர்கள். அதாவது தோட்டம் நிறைய செடிகள் இருக்கு. செடிகள் இருந்தா என்ன இருக்கும்? கண்டிப்பா மலர்கள் இருக்கும். மஞ்சள் நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம், சிவப்பு நிறம். மஞ்சள் நிறத்துல இருக்கு, ஊதா நிறத்துல இருக்கு, வெள்ளை நிறத்துல இருக்கு, சிவப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. மஞ்சள் நிறம் அப்படின்னு இருக்குல்ல, மஞ்சள் நிறத்துக்கு ஏதாவது ஒரு பூ சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பூ நேம் சொல்லுங்க. மஞ்சள் நிறமா எந்த பூ இருக்கும்? சூரியகாந்தி பூ இருக்குமா? மஞ்சள் நிறத்துல இருக்குமா? ஊதா நிறம் அப்படின்னா என்ன பூ இருக்கும்? என்ன பூ இருக்கும்? இந்த கத்திரிக்காய் வரும் இல்லையா? அப்போ அந்த கத்திரிக்காய் வரதுக்கு முன்னாடி ஒரு பூ வரும் இல்லையா? அது எப்படி இருக்கும்? ஊதா நிறத்துல இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் மல்லிகைப்பூ இருக்கு, முல்லைப்பூ இருக்கு, அப்புறம் ரோஜா பூ இருக்கு. அதுக்கப்புறம் சிவப்பு நிறம். சிவப்பு நிறத்துல என்னென்ன பூ இருக்கு? ரெட் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா? ரெட் ரோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூ இருக்கு. நிறைய பூக்கள் இருக்கு. அடுத்தது, காலையிலே மலரும் வண்டுகள் அமரும். அந்த பூ எப்போதான் மலரும், எப்போதான் பூக்கும்? காலையில தான் அது என்ன பண்ணும்? மொட்டா இருந்து அதனுடைய மொட்டை விரிச்சு மலரும். வண்டுகள் அமரும். வண்டுகள் எதுக்கு பூக்கள்ல உட்காருது? ஏன்னா பூக்கள்ல என்ன இருக்கும்? தேன் இருக்கும். அந்த தேன் எடுக்கிறதுக்காக வண்டுகள் பூக்கள் மேல அமரும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கள் தோட்டத்தின் அழகை கண்டு நாங்கள் மகிழ்வோம். எங்க தோட்டத்தின் அழகை நாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல பூக்கள், செடிகள் இருக்கும். செடிகள்ல பூக்கள் இருக்கும். நிறைய பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா, பார்க்குறப்போவே ஒரு மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அதை தான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இரு முறை நம்ம படிச்சிடலாமா? அவங்க. தோட்டம் நிறைய செடிகள். சொல்லுங்க. தோட்டம் நிறைய செடிகள். தோட்டம் நிறைய செடிகள், செடிகளிலே மலர்கள். மஞ்சள் நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம், சிவப்பு நிறம். காலையிலே மலரும் வண்டுகள் அமரும். எங்கள் தோட்டத்தின் அழகை கண்டு நாங்கள் மகிழ்வோம். ஓகேவா குட்டீஸ்? இன்னும் முறை படிக்கலாமா? மிஸ் சொல்றேன், நீங்க பின்னாடியே சொல்லணும். சரியா? தோட்டம் நிறைய செடிகள். தோட்டம் நிறைய செடிகள், செடிகளிலே மலர்கள். மஞ்சள் நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம், சிவப்பு நிறம். காலையிலே மலரும் வண்டுகள் அமரும். எங்கள் தோட்டத்தின் அழகை கண்டு நாங்கள் மகிழ்வோம்.
ஓகேவா குட்டீஸ்? இந்த இந்த நிறைய ரைம்ஸ் இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அந்த ரைம்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், திருப்பி 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 என்ன பண்ணணும், பாடிக்கிட்டே இருந்தாதான் திருப்பி திருப்பி நம்மளுக்கு அந்த ஞாபகத்தில் நிற்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ்.